என்னத்தான் சிரிப்போ இது, என்னத்தான் சிரிப்போ இது, ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிரிப்போ இது, ஸ்ரீனிவாசா என்னத்தான் சிரிப்போ இது, என்னை உன்மத்தமாக்கிடும் என்னத்தான் சிரிப்போ இது, என்னை உன்மத்தமாக்கிடும் என்னத்தான் சிரிப்போ இது. குரு கிருபையாலும் பகவானுடைய அவ்வியாதி கிருபையாலும் ஒரு மகான் அவதார புருஷனுடைய சத்சங்கத்தை அடைந்து அங்கு நமக்கு மிகுந்த மனவேதனைகள் தரும் சம்பவங்கள் நடக்கிறது ஒரு சிலரால். இதற்கு ஆஃபீஸ் பப்ளிக் பாலிட்டிக்ஸ் சமாளித்து விடலாம் என்று தோன்றுகிறது. நாம் இதை எப்பொழுது பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு மேலும் குரு கைங்கரியத்தில் ஸ்ரத்தா பக்தியுடன் ஈடுபடுவது. நாமும் சாமானிய மனிதர்கள் தானே, நாமும் சாமானிய மனிதர்கள் தான். ஆனால் சாமானிய மனிதர்களாகவே இருந்துடணும்னு நினச்சோன்னா அப்படி தான் இருக்கும். இந்த சாமானிய மனிதர்கள்லேருந்து நம்ம மேலே போகணும். அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கா என்ன தெரியல, அசாதாரண மனிதர்களாக நம்ம ஆகணும். முதல்ல அந்த டிட்டர்மினேஷன் நமக்கு வரணும். நான் நிறைய பார்த்துருக்கேன் ஆசிரமத்தில் பகவான் மேலே ஃபோக்கஸோடு வருவா ரொம்ப கம்மி. வரும்பொழுதே இங்கே இவள் இருக்கா, இங்கே இருக்கா, இவள் என்ன பேசுகிறா, அவள் என்ன பேசுகிறா, அதுதான் நம்ம கோவில்கள்லாம் பார்க்குறோம். ரமண பகவான் சொல்கிற ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியை எத்தனையோ வருஷங்கள் வழிபட்டாதான் நம்ம மனசில் ஒரு மாற்றம் வரும். கோவிலில் நம்ம நமக்கு எத்தனையோ வருஷம் பண்ணால் கூட ஏன் வரமாட்டேங்குது? அந்த நேரத்தில் அடித்து பிடிச்சிட்டு அதுவும் எல்லோரும் கூட்டம் போகிறதுனால நம்மளும் போகிறோம். அங்கே கொஞ்சம் நேரம் பார்க்குறதோடு சரி, வெளியில் வந்தால் மறுபடியும் பேச்சு தானே. அவளை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ இதெல்லாம் விட்டுட்டு பகவான் மட்டும் ஃபோக்கஸில் வைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ஆசிரமத்துக்கு வரும். நாம் ஏன் பகவானை மட்டும் நினைக்காம இங்கே பார்க்குறது அங்கே பார்க்கறதுனால தானே இதெல்லாம் வருது. பாலிட்டிக்ஸ் இருந்தால் கூட நான் பார்த்தா தான் அது எனக்கு, நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம பகவான் மட்டுமே எனக்கு ஒரு குறியாக நான் வந்தேன்னா தான் நான் மாற முடியும். இல்லைன்னா இவளை மாற்றி, இவள் அப்படி இருக்காளே இவளை மாற்றணும், அவள் அப்படி இருக்காளே அவள் அப்படி தான் நமக்கு புத்தி போகும். நம்மளால் எதையாவது நம்மளால் மாற்றிக்க முடியல. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்களால் உங்களை மாற்றிக்க முடியாது சொல்லுங்கள் பார்ப்பேன். யாராவது இருந்தேன்னா கை தூக்குங்க. ஐ பி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. நாம் எப்படி இருக்கோம் மற்றவளை கேட்டால் தான் தெரியாது இல்லையா? நான் எப்படி இருக்கேங்கிறது உங்களை கேட்டால் தான் தெரியும். அந்த மாதிரி நாம் எப்படி இருக்கோங்கிறத நம்ம நினைக்கிறதே கிடையாது. மற்றவா எப்படி இருக்காங்கிறதே சதா பார்த்துருக்கிறதுனால தான் பகவான் மாதிரி இருக்கிறவர்கிட்ட போனால் கூட நமக்கு எந்த வித முன்னேற்றமும் வரமாட்டேங்கிறது. ஏன்னா நம்ம புத்தியில் மற்றவா தான் இருக்கா, பகவானாக இருக்க. சொல்லுங்கள் பார்ப்போம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பெரிய பெரிய பக்தர்கள்லாம் அதை விட பெரிய பக்தர்களாக மாறி பெருநிலையை அடைஞ்சதெல்லாம் பார்க்கணும். நமக்கு திருவண்ணாமலையில் அந்த மாதிரியான ஒரு தகன்னு இருக்குது. இந்த பிரதான் மந்திருக்குள்ளே நீங்கள் கால வேளையில் நுழைஞ்சேன்னா அப்படியே ஒரு கோல்டன் ஸ்பாங்கிள்ஸ் மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரு தங்கமயமான ஒரு எனர்ஜி இருக்குது பார்க்குறது. அப்பேற்பட்ட சக்தி உள்ள இடத்துல நம்ம புத்தியே மற்றவாகிட்ட போகுது. மற்றவாகிட்ட போகிறதுனால தானே இது என்ன, அங்கே ஆஃபீஸ் இருக்குது, பப்ளிக் பாலிட்டிக்ஸு, ஓகே. அந்த மாதிரி உங்கள் புத்தி அங்கே போன பிறகு கூட அந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் பேசாமல் பப்ளிக் லைஃபே எடுத்துக்கலாம், ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்கலாம், அங்கேயே நம்ம ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிக்கலாம் முடிஞ்சதுன்னா. நான் ஆசிரமம் போகிறேன், எனக்கு பகவான் தான் தெரியும், பகவான் தான் என் மனசில் இருக்கணும். இப்போ பகவான் எப்படி இருக்கார் இந்த இடத்துல? அந்த பிரதான் மந்திரியில் உட்காந்து ஒரு நாமம் சொன்னேன்னா அது 1000 நாமத்தோட பலன். அப்பேற்பட்ட சக்தி இருக்காது. நான் சொல்வேன், நாமெல்லாம் வீட்டில் சொல்கிறது ஒன்று, இப்போ பெரிய சிட்டிலாம் சொல்கிறதுலாம் வேறு. ஆனால் அந்த இடத்துல நாமம் சொன்னாக்க ஒரு நாமத்துக்கு அந்த இடத்துல ஒரு சக்தியும் சேர்றது. அப்போ நான் போகிறது அந்த இடத்துல இருக்கிற சக்தியை சேர்த்து அங்கே இருக்கிற பகவானை மனசில் நினச்சி அந்த இடத்துல ஒரு 4 நாமம் சொல்லிட்டு வந்தேன்னா
நான் மாறுவேன். இல்லைன்னா மற்றவா எப்படி இருக்கா, அவள் எப்படி மாறுறது? நீங்கள் கண்ணை திறந்து பார்த்தா தானே காட்சி விழுறது உங்களுக்கு, இல்லையா? நான் வந்து பகவான் மட்டுமே பார்த்துட்டு இருந்தாலோ இல்லை கண்ணை மூடி நாம சொல்லியிருந்தா நமக்கு என்ன தெரியும்? அப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இன்னும் ஃபோக்கஸ்டாக ஆகலைன்னு அப்படின்னா எனக்கு மனசில் படுறது. பகவான்கிட்டக்கு நம்ம வரும் பொழுது இவள் என்ன சொல்கிறா, அவள் என்ன சொல்கிறா, இது இப்படி இருக்குது அது எப்படி இருக்குங்கிறதே விட்டுட்டோம். அந்த ஒரு இடத்தையாவது நம்ம மனசு வந்து பகவான் மேலே ஃபிக்ஸ் ஆகணும். அண்ணன் என்னென்ன பார்க்கக்கூடாது, அண்ணன் என்ன பேசக்கூடாது. இவள் நம்ம யாரையும் மாற்றத்துக்காக வரல, என்னாலே என்ன மாற்றிக்க முடியலையே, நான் எப்படி மற்றவாழை மாற்ற முடியும்? இதெல்லாம் தெரியாமையே ஒரு மகாத்மா ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறார். பகவானுக்கு தெரியாதா ஆசிரமம் ஆரம்பிக்கும் போது இப்படிலாம் இருக்கோ இருக்காது, இல்லையா? நம்ம அங்கேயே போய் அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா அதுலேயே தான் வளருவோம். அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, அற்புதமான ஒரு பூமியை உருவாக்கிட்டார் பகவான். அங்கே பகவான் ஒரு தடவை அந்த அவருடைய அந்த நாற்காலி பார்த்துருக்கேன் இல்லையா, சுவாமியோடைய மூர்த்திக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலி போட்டுன்னு அங்கே தான் தரிசனம் கொடுத்தார் பகவான். அப்போ அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு அங்கேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு, நீ போய் கேட்டுக்கு வெளியில் போய் நின்றுக்கோ, அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்து அப்புறம் கேட்டுக்குள்ளே ஆசிரமத்துக்குள்ளே வந்து பார்த்து உனக்கு எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சார். அவள் அப்படி ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு கருவியாக்கி ஒரு விஷயத்தை சொன்னான்னா அவளால் அது பண்ண முடியும். இல்லைன்னா அவள் அது பகவான் அது பண்ண மாட்டான். அதனால் அந்த பையன் போய் வெளியில் போய் பார்த்துட்டு வெளியில் நல்ல எனர்ஜி இருக்குது. திருவண்ணாமலையே எப்படி ஒரு எனர்ஜி இந்த இடத்துலலாம் அருணாச்சலேஸ்வரர் மலையாக இருக்க, அதுவே லிங்கம், ஏற்பட்ட பெரிய லிங்கம். அது ஒரு லிங்கம் இருக்கிற இடத்த சுற்றி என்ன இருக்கும், கர்ப்பகிரகம் தானே. அப்போ திருவண்ணாமலையே கர்ப்பகிரகம். இப்போ கர்ப்பகிரகத்தில் என்ன இருக்கோ ரொம்ப வசந்த சக்தி இருக்கும். அப்போ திருவண்ணாமலையிலேயே ரொம்ப வசந்த சக்தி இருக்குது. அந்த பையன் உள்ளே வந்து நின்று பார்த்துட்டு, சுவாமி நான் வெளியில் போனேன், அங்கே பெரிய சக்தி இருக்குது, உள்ளே வந்தே ஆனால் உள்ளே இருக்கிறது அதுக்கு மேலே அடிக்கிறது தூக்கி இப்படி ஒரு சக்தி இருக்குது உள்ள அப்படின்னு. இப்போ என்னை கூப்பிட்டு சொல்கிறார் பகவான், தேவ்கி டிட் யூ ஹியர் இட் அப்படின்னு. கேட்டியா சொல்கிறது, கேட்டியா அப்படின்னு. பகவான் தான் அந்த பையனை அனுப்பிச்சார். அந்த பையன் சொல்கிறத கேட்டுட்டு என்னையும் அதை கேட்க வச்சேன். அப்போ என்ன அர்த்தம், நம்மளுடைய ஆசிரமத்தில் அபரிமிதமான சக்தி இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போகும்பொழுதே பயபக்தியோடு, பகவான் உங்களுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும், உங்கள் இதில் என் மனசை அப்சார்ப் ஆகிக்கணும், இந்த இடத்துல என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறணும், நமக்கு வேணுங்கிற பிரார்த்தனையை பகவான் முன்னாடி வச்சு அதுக்காக நம்ம நாம சொல்லிட்டு வந்தோன்னா அப்படி நிறைவேறும். பேர்பட்ட ஒரு சக்தி இருக்கிற இடம். அதனால் நான் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தை, ஒரு அற்புத பூமியை நம்ம பகவான் உருவாக்கிட்ட அந்த இடத்துல வரும்பொழுதே ஃபோக்கஸ்டாக வாங்கும். உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை பண்ணிக்கோங்க. அந்த பிரார்த்தனைக்கு எத்தனை நாமம் அவங்க சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க. அன்னைகிட்ட பேசும்பொழுது கூட ஐயோ நம்ம 4 நாமம் சொல்லலாமே, இந்த நேரத்தில் அவகிட்ட பேசுறது தான் வெளி உலகம் இருக்கேன். நான் கேட்டை விட்டு வெளியில் வந்தால் பேசுகிறாங்க, உள்ளே இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு 4 நாமம் சொல்லாங்க. அந்த 4 நாமம் சொன்னால் அந்த 4 நாமத்தோட சக்தி அந்த இடத்தோட சக்தியோடு சேர்ந்து வரது. அப்போ அவங்க பிரார்த்தனை இன்னும் சீக்கிரம் நிறைவேறும், இல்லையா? அதனால் என்னுடைய ஹம்பிள் ஒப்பீனியன் என்னென்னா, ஆசிரமத்துக்கு வரும்பொழுதே உங்கள் மனசில் என்ன குறிக்கோள் இருக்குது, நம்ம பகவானை மட்டும் பார்க்க வரோமா இல்லை வேறு இதெல்லாமல் பார்த்துட்டு வரோமா, நம்ம பகவான்கிட்ட மட்டும் நினச்சிங்க நம்ம பிரார்த்தனை மட்டும் பண்ணி நம்ம எப்படி அதில் பெனிஃபிட் ஆகிறோம் அப்படிங்கிறதுல மட்டுமே குறியாக இருக்கணும்னு கேட்குறோம். இல்லை இதில் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுவாங்க இல்லையா? அவள் என்ன சொல்கிற, அங்கும் மனவேதனைகள் தரும் சம்பவங்கள். ஒன்று நினச்சிக்கோங்க, ஆசிரமத்தில் அங்கே இருக்கிறவாளும் வெளி உலகத்துலேருந்து வந்த பீப்புள் தான். அவள் வந்து மேலேருந்து குதிச்சு வரல, ஆகாசத்துலேருந்து வந்தவாள். அங்கே இருக்கிறவங்களும் வெளியிலேருந்து வந்தவங்க தான். சில சமயங்களில் நாம் என்ன பண்ணலாம், ஆசிரமத்துக்கு நுழைய உடனே பகவான் தான் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நடக்கிறார் அப்படின்னு நம்ம நினச்சினோன்னா, ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு வேதனை தர மாதிரி நடந்தால் கூட அதில் ஒரு படிப்புனே இருக்கும். நமக்கு அவள் எப்படி இருக்கட்டும், அதை பற்றி நம்ம விட்டுடும். நமக்கு அதில் ஏதோ ஒரு படிப்பில் இருக்கிறதுனால தான் அது நடக்கிறது.
உங்கள் கர்மா தான். இப்போ நமக்கு ஒரு கர்மா வந்து ஆரம்பிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, ரோடில் போகிற ஒரு கழுதை இருக்கு இல்லையா, அது திரும்ப வந்து நம்மளை ஒரு உதவு பார்த்துக்கல. நிஜமாவே நமக்கு வந்து ஒரு கெட்ட கர்மா வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டுனா நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தவா, ரொம்ப மதிப்போடு இருந்தவாள்லாம் திடீர்னு நம்மளை பார்த்து அலட்சியமாக இருப்பா, நம்மளை பற்றி 4 வார்த்தை கெட்டதாக பேசுவா. இதெல்லாம் நடக்குது வாழ்க்கையில் சகஜமாக. அதெல்லாம் வந்து நம்ம இப்போ அவளை பார்த்துட்டு தானே மறுபடியும் அதுலேயே தான் மனசு போகும். அதனால் அங்கே வந்து ஆசிரமமாக இருக்கட்டும், வெளி உலகமாக இருக்கட்டும், நம்மளுடைய கர்மா தான் சில பேரை தூண்டி சில விதமாக நடக்க வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினச்சினோன்னா அதில் கூட நம்ம ஒரு படிப்பினையை வச்சுக்கலாம். பகவான் தான் இதை நடத்தி இது மூலமாக எனக்கு ஒரு படிப்பினையை கொடுக்குறாரு நம்மையே நினச்சிக்கூடாது. ஒருத்தர் மோசமாக இருக்கோன்னு சொல்கிறோம், அவருக்கு மேலே நீங்கள் போங்களேன், அவருக்கு ஈக்குவலாகவோ அவரோட கீழே நம்ம போகணும், அவருக்கு மேலே நம்ம போகலாமா இல்லையா? நம்ம பெருந்தன்மையாக இருக்கலாம் இல்லையா?